ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. உங்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக வாழ்நாளில் எப்போவாவது ஐஃபோன் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். என் வாழ்க்கை லட்சியமே ஒரு ஐஃபோன் வாங்க. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆசை பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்லணும். அவன் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தான், கண்டிப்பாக நான் வந்து எப்போவாவது ஐஃபோன் வாங்கியே ஆகுண்டான்னு சொல்லிட்டு அவன் நினைச்ச மாதிரியே ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து இப்போ வாங்கிட்டான். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் தான் இருக்குது. எனக்கு 13 ப்ரோ மேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு, நான் அதுதான் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸுக்கு மேலே அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் யூஸ் பண்ண வரையும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷனெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் ஐஃபோனை ரிவ்யூ பண்ணி அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க போய்தான் பார்ப்போம். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சில பேர்னால பார்க்க மட்டுமே முடிஞ்சு வாங்க முடியாத மொபைல்னால் அது ஐஃபோன் தாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஃப்ரெண்டு தான் வாங்கியிருந்தான், ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீடியோக்காக திரும்ப வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதையும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வாங்கியிருந்தது க்ரீன் கலர் வேரியண்ட்டு. ஸோ லுக் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ ஐஃபோனை ஆன் பண்ணதையும் அந்த லோகோ தாங்க ஹைலைட்டு. வேறு லெவலில் அந்த ஆப்பிள் லோகோ போட்டு ஆன் ஆகும்போது இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஆப்பிள் ஐடி அதெல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மொபைல் ஆன் ஆகிறதுக்குள்ளே பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து டைப் சி டு லைட்னிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோ போட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கிட்டையும் ஆப்பிள் ஐஃபோன் இருக்குதுன்னு இந்த ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு மாஸ்க் காட்டிக்க முடியும். அடுத்ததாக வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஃபோன் எந்த மாடல் வாங்கினாலுமே சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டும் தனியாக தான் 20 வாட் அடாப்டர் வந்து வாங்கியிருந்தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அக்யூரேட்டாக தெரியல, 1800 சம்திங் எதுவும் சொன்னான். ஸோ இப்போ ஐஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு 1 by 1 பார்க்கலாம். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பிள் ஐடியெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டான். ஸோ இப்போ நான் 2வது டைம் வந்து ரிவ்யூக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மொபைலை கையில் பிடிக்கும் போதே காம்பேக்டாக ப்ரீமியமாக அந்த ஷைனிங் லுக்கெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பேக் சைடில் அந்த ஆப்பிள் லோகோ தான் இதில் ஹைலைட்டு. எங்கள் தலைவன் முகம் எங்கள் பிராண்ட். பார்க்குறதுக்கு அந்த லுக் வைஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் கேமரா மாதிரி அந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக நான் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின் லாக்கும் ஃபேஸ் லாக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணதையும் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணுறதுக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஆப்டிமைசேஷனை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில். நான் யூஸ் பண்ண வரையும் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு வந்து சேஞ்ச் ஆகிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பழகி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஐஃபோன் 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6.1க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து அப்கிரேட் பண்ணி ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான ஓலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட்டோடு கொடுக்குறாங்க. பிரைட்னஸை பொறுத்தளவுக்கு 1200 nits வரையும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் அப்கிரேட்னே சொல்லலாம். அது இல்லாமல் வந்து நாட்ச் வந்து இந்த டைம் வந்து 13 ப்ரோ மேக்ஸில் வந்து குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க 13 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பேட்ரி லெவல்னு பார்க்கும்போது ஐஃபோன் 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 3680 mAh பேட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் அப்கிரேட் பண்ணி ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 4370 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி இந்த டைம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் லெவல்னு பார்க்கும்பொழுது ஆப்பிளோட A15 பயோனிக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 6 கோர் சிபியும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 5G பேண்ட் இருக்கிறதாவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடும் போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 120 Hz வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுக்கறதுனால ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது ஸோ அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் iOSன்னு பார்க்கும்போது கரண்ட் வெர்ஷன் 16.1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு கேமரான்னு பார்க்கும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா வந்து
12 மெகா பிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா 12 மெகா பிக்சல்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க ஆண்ட்ராய்டோட. ஸோ ஐஃபோனை பொறுத்தளவுக்கு 12 மெகா பிக்சலாக இருந்தாலுமே ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கிற அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வந்து பெரிய சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு கிளியர்னஸ் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 12 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 3x வரையும் ஜூம் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் மைக்ரோ ஷாட்டும் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் 120 டிகிரி வரையும் நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு இடத்த மட்டும் கரெக்டாக பிளர் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஐஃபோனில் இந்த மாதிரி எடுத்துக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கஸ்டமைசேஷன் தான். ஸோ இதில் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பூவை வந்து ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூமிங்கெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 2xலேருந்து 6x வரையும் நம்ம வந்து ஜூம் பண்ணி பிக்சரை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம என்ன தான் வந்து ஜூம் பண்ணாலுமே அந்த கிளாரிட்டியை பொறுத்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் என்ன கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் வந்து ஜூம் பண்ணி ஒரு பொருளை எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ இதனால் வந்து நம்ம ஏதாச்சும் நினைக்க வேண்டியதை கரெக்டாக வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு தனியாக வந்து மேக்ரோ ஷாட்டுக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது சினிமாட்டிக் மோடில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது 1080 30 fps வரையும் நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஹெச்டிஆர் வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னா 4K 60 fps வரையும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 720 HD வரையும் வீடியோ எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 20 வாட்ஸ் வரையும் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ்ஸாக இருந்தால் 15 வாட்ஸ் வரையும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் கூட ஃபேஸ் லாக் வந்து அன்லாக் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பவரை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஃபேஸ் லாக் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து எடிட்டிங்கும் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணோம்னாலும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனாலும் பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர்னே சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்ட்ராய்டுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டோ அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோனுக்கு வந்து ஸ்ரீ இருக்குது. நீங்கள் ஸ்ரீ கிட்ட ஒன்ஸ் வந்து உங்களோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் என்ன சொன்னாலுமே செய்யும். எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஹே ஸ்ரீ ஓப்பன் வாட்ஸ்அப், ஹே ஸ்ரீ ஓப்பன் இன்ஸ்டாகிராம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து உங்கள் மொபைல் தெரியாமல் கை தவறி தண்ணியில் விழுந்துட்டாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, வாட்டர் ரெசனன்ஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் ரேட்டிங்கை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் எடுத்த ஃபோட்டோ கிளிப்பும் வீடியோ கிளிப்பும் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா 4K 60 fpsல வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ஐஃபோனில் எடுக்கும்போது இன்னுமே குவாலிட்டியாக இருந்துச்சு, ஆண்ட்ராய்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா HD 60 fpsல வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் மோடில் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வேரியன்ட் 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,39,900 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து ஐஃபோன் வாங்கலாம் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில்
இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.